ஸோ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தை கிரியேட் பண்ணணும். ஓகே, குட். ஸோ டுடே வி ஹாவ் அ ரியலி an excellent program. யூஜியில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ யூஜி படிச்சுட்டு இருந்தேன் 2022. அப்போ எங்கள் டீமில் நிறையா பேர் இருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமான அந்த ரோல் கிடைக்கல. நாங்கள் பண்ணலை, சொல்லப்போனால் ஒரு என்ன சொல்கிறது, ஹெசிடேட் பண்ணி நாங்கள் பண்ணலை. அது இப்போ பிஜியில் நான் ஒரு ரோல், ஒரு டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டாக எல்லாமே நான் எடுத்து எல்லாருமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒடிசா டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். எல்லாருமே உங்களோட கோஆப்ரேஷன் நல்லா கொடுத்தீங்க. அப்புறம் டாபிக் கொடுக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி வேற டாபிக் மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் பட் இது இதுலேயும் நாங்கள் நிறைய கண்டென்ட் சர்ச் பண்ணி இதையும் கான்வர்சேஷன் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களால் எஃபோர்ட் போட்டு அந்த வீடியோ நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து எல்லாரும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த 3 days ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மிஸ் பண்ண டே நேற்று தான் சார். ஆக்சுவலாக எனக்கு நேற்று மாடல் ப்ராக்டிக்கல், அதனால என்னால் வர முடியல. அப்புறம் இந்த டீம் பிரித்து ஒர்க் கொடுத்தது எல்லாமே அவங்க ஜூனியர்ஸ் தான் பண்ணாங்க. நான் ஒரு கண்டென்ட் இப்படிதான் பண்ணணும், இது மாதிரி போடலாம் அப்படின்ற ஐடியா மட்டும் நான் கொடுத்துருந்தேன். மற்றபடிக்கு நேற்று எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி நைட் கூட அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார். இப்போ நம்ம இந்த டாபிக் மாதிரி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறத நாங்கள் ஃபியூச்சரில் ஆர்ட் ஆஃப் ஏர்னிங்காக மாற்றோன்னு ஜாலியாக இருந்துச்சுங்க சார். 3 நாள் ஒர்க் ஷாப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த ஈஸியாக ஒரு புரியுற அளவுக்கு எல்லாமே கொண்டு கொடுத்துருக்கீங்க சார். டீம் ஒர்க்ஸ் தான் ட்ரீம் ஒர்க்கை மேக் பண்ணுங்கிற மாதிரிங்க சார். ஃபஸ்ட்டு யூஜி மட்டும்தான் நாங்கள், பிஜியாக பேர் கூட தெரியாது. இப்போ கோஆர்டினேஷனாக பண்ணும்போது டீம்ஸ்க்கு கோஆர்டினேஷன் தான் முக்கியம். நீங்கள் அப்படி சொல்லும்போது தான் தெரிஞ்சு லீடர்ஷிப்னா என்ன, டீம் ஒர்க்ஸ் ஒட்டுக்காக தான் இருந்து பண்ணணும், எல்லாருமே கம்பைன் பண்ணாத ஒரு இதுக்கு ஒரு கிரியேட்டிவ்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதிலிருந்து தான் சார் கற்றுக்க. தெரியாத நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இனிமேல் கண்டிப்பாக கெயின் பண்ணிப்போம் சார், நிறைய ரிசர்ச் பண்ணி. தேங்க்யூ சார். இது நம்ம லைஃபோட ரொம்ப கரெக்ட் ஆகும். இப்போ நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களையும் வேலை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது லீடர்ஷிப். நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் எப்படி மாறுவாங்க அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம டீமாக ஃபார்ம் பண்ணி இப்போ யாராலே தெரியாது, என் டீமில் இருக்கிறவங்க இது கூட நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா அவங்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், என் டிபார்ட்மெண்ட்லேயே 2 இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்களும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களால தெரியாது. இப்போது அவங்க தெரியாத ஒரு பர்சன்ஸை ஒவ்வொரு வேலை சொல்லி இதை பண்ணுங்கள், இதை ரியலாக பேசுங்க, இதை நீங்கள் தான் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அதட்டி வேலை வாங்கினாலும் சரி, இல்லை பணியாக வேலை வாங்கினாலும் சரி, வேலை வாங்குறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு டேலண்ட் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இன்னும் வேறு எங்கே போனாலும் ஒரு ஓனராகவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் பர்சனாகவோ இல்லை நம்ம வேலைக்கே போனாலும் இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே போனாலும் சர்வே ஆக முடியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் சின்னதாக இது நம்ம பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது அதில் நிறைய இருக்குது, நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேங்க சார். நீங்கள் நிறைய விதமான அந்த ரேஞ்சஸ் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், எப்படி பேக்ரவுண்ட் இருக்கணும், அதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார். Taking this 3 days session for us, I am really inspired by you, sir. You gave lot of information about research and giving information. Thank you for all. ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கும் டேலண்ட் இருக்குது,
சொல்லி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த 3 days ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஒர்க் ஷாப் கூட இல்லாமல் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து பேசிட்டு மட்டும் போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எந்த இன்ட்ராக்டும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணி எங்களோட எஃபெக்ட் போட்டு நாங்கள் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கள் சீனியர் கூட நாங்கள் சேர்ந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இங்கே வந்து நின்று பேசுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போவுமே எனக்குள்ள பயம் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம பண்ணி ஆகணும், பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கேன் சார். வந்து பேசினேன். எங்கேயுமே பேசினதே கிடையாது. கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி அங்கேயே சொல்லிட்டு இருப்பேன். அதை வச்சு அப்படியே கேட்டால் என்ன நம்ம நினச்ச பாயிண்ட் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். என்ன சொல்கிறதுனா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயம், இப்போ அந்த ஆவின் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, அந்த இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், பட் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட்னா இப்போ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி இன்னும் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் இன்ட்ரெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகம் சார். எனக்கு வந்துட்டு டான்ஸ், சிங்கிங் இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் சார். ஆனால் நான் அதை வந்துட்டு யூட்டிலைஸே பண்ணிக்க மாட்டேன் சார். இப்போ வந்துட்டு இந்த 3 days ஒர்க் ஷாப் தானே, சும்மா வந்து சொல்லுவாங்க, நம்ம நின்று கேட்போம், சும்மா கிளாப்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். இப்படி தான் சார் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டீம் ஸ்பிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் நீங்கள் சொல்லுவீங்க நான் நினச்சி பார்க்கல. திடீர்னு என் சீனியர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒர்க்லாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு பயந்துட்டாக்கா நான் வரல, நான் வந்துட்டு பேக்வேர்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்புறம் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ வந்துட்டு பண்ணு, வாட் எவர் கிரெடிட் பி, நீ வந்துட்டு மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொன்னாங்க சார். இங்கே இந்த ஸ்டேஜுக்கு வரவே பயப்பட்டேன். ஆஸ்ட்ரோட இதில் தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் வந்து நான் 3 days வந்து நான் நினைக்கல, சரி எப்போயும் நம்ம வந்துட்டு கை தட்டிட்டு போயிடுவோம், எதுவும் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க சார். நான் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டேன். ஆனால் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நம்மளுக்குள்ள டேலண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வர்றதே இல்லை. இனிமேட்டாவது கொண்டு வரணும், எதுக்காகவும் பயப்படக்கூடாது, நம்ம வந்து வெளியே வந்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். டீம்ஒர்க்கோட இதுக்கு முன்னாடி செஞ்சது எனக்கு புதுசு. இதனால் இதுலேருந்து நான் வந்து நிறையா கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்பீச்சுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருந்தது. ஸோ வந்து இன்னும் வந்து இது மூலியம் ஸ்பீச் மூலயமா என் டீமோட ஒர்க் பண்ண மூலியமாக நான் நிறையா கெயின் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சார் நீங்கள் ஃபாண்ட் வைஸு சின்னது பெருசா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது நான் முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், சார் சொன்ன மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது நான் அதுக்கப்புறம் அந்த டாபிக் பற்றி எதுவும் தெரியலன்னா கூட அது சர்ச் பண்ண தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது பர்ஃபெக்டாக நாங்கள் ஒரு வீடியோவை கொண்டு வர முடியலனாலும் அந்த லாஸ்ட் மினிட்ஸில் எப்படியோ ஒன்று பண்ணிட்டோம். அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரிசர்ச் பண்ண தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து மேம் ஏதாவது டீச் பண்ணாங்கன்னா கூட டவுட் ஏதாவது தெரியுங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். தேங்க்யூ. ஒரு ஒர்க் வந்து யூனிட்டியாக கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டுமே சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா பண்ணுவோம் சார். அப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் கூட இவ்வளோ ஆக்டிவாக இருந்தது ரொம்ப இதாக இருந்துச்சு சார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே அவங்களோட எஃபெக்ட் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காது. நல்லா இருக்கா ஒரு இதான்னு தெரியலைங்க சார். ஆனால் நாங்கள் எங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இந்த 3 days வந்து ஒர்க் ஷாப் நடக்குதுன்னு முன்னாடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால சரி இந்த 3 daysல என்ன பெருசாக இருந்துற போது, லீவ் போட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம ஏன் போடும், கதை தானே, ட்ராமா தானே, என்ன இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ ஃபஸ்ட் டே வந்து மேம் எனக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தரணும் அப்படின்னு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. லீவ் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வந்தேன். அப்போ வந்தபோது தான் ஒரு டீம் வந்து கிடச்சிது. டீம் கிடைச்சோன்னா அக்கா வந்து ஆந்திர பிரதேஷ் டீம் கேப்டன் சூர்யா அக்கா வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க, எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னு. சரி நம்ம லீவ் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டீம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எடிட்டிங் நேற்று ஃபுல்லாக ஒரு 5+ hours வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் எடிட்டிங்லேயே. சுத்தமாக எடிட்டிங் என்னன்னே தெரியாது. அந்த எடிட்டிங்கில் ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமும் நேற்று நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 3 minutes வீடியோ தான்.
கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் இருக்கும். அந்த 4 மினிட்டுக்கு நான் வந்து 5 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா பீப்புளோட 4 மினிட்ல நான் வந்து எடுக்க போகிறேன். அப்போ அந்த இடத்துல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன், அதை நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு போய் தரணும் அப்படின்னு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே வந்து கிடச்சிது. இந்த ஷார்ட் ஃபிலிம் மெரிட் முருகன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த ஐயாவோட பிளேஸில் இருந்தேன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த தொழில் சரியாகலையா, அடுத்ததுக்கு போகலாம் அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அப்படி நினச்சிக்க மாட்டார். ஏன்னா வந்து அவர் செய்கிற தொழிலை வந்து அவர் தொழிலாக மட்டும் பார்க்கல, அவர் நம்ம குடும்பத்துக்கே அது ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தாரு. அந்த இடத்துல நான் எங்கள் டேடியும் என்னையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அது நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து சார் பற்றி சொல்லணும். சார் வந்து ரொம்ப நல்லா வந்து கொண்டு போனார். அதாவது எப்படி புரிய வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்காக அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு வேலை செய்யலை அப்படின்னா திட்டிடுவாங்க அப்படி இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஏதோ அவர் திட்டாமல் ஒரு சாராக ஒரு டீச்சராக நம்ம அந்த இடத்துல இருந்து அவர் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. யோசனையான பார்வைகள் இல்லாமல் இல்லை நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான அந்த ஒரு பார்வையோட அணுகிருக்கீங்க. மற்றபடி நான் விஷயம் உங்களோட இந்த பெரும்பயணத்தில் கல்வி குறித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான பெரும்பயணத்தில் இந்த 3 நாட்கள் இந்த 15 மணி நேரம் நிச்சயம் ஏதாவது ஒரு நேரத்தில் சப்போர்ட்டிவாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்கு, மாற்றத்தை நல்லா இருக்கு, சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கீங்க. நான் ஆனால் இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டப்பிங் பண்ணுங்க எல்லாரும், நீங்கள் லைவ் போகிறீங்க. நான் என்ன சொல்றேன், டப்பிங் போக பாருங்க. டப்பிங் போயிட்டா இன்னும் இது உங்கள் ப்ராஜெக்ட் இன்னும் என்னன்னா தெரியும். மற்றபடி தேங்க்ஸ் சார் சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. மற்ற எல்லாரும் நிறைவான ஒரு பகுதியுமா நிறைவாயிடும். இங்கிலீஷ் மூணு மாதிரி அவ்வளோ எக்ஸலண்டாக அந்த நீங்கள் கொடுத்தவங்களோட அப்படம் வச்சுருக்கேன், அது அட்வைஸ் பண்ணிருக்கேன். இது உண்மை கிடைக்கல, அது நம்ம காலத்தில் வாழ்த்துக்கள் சிறப்பு. சொன்னதுக்கு மேலே இருக்குது. சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலாக இந்த ஃப்ளோ அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியல. எல்லாத்தையும் எப்படி நான் சொல்றது ஒரே விஷயம்னா இந்த வீடியோவோட பேசுகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் என்னென்னலாம் இடம் இருக்குது, என்னென்னலாம் டேட்டாவில் எங்கென்னலாம் என்ன புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுங்க. ஒரு நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது குரூப்பாக தான் இருக்கீங்க. ஸோ எடிட்டிங் யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கும், டோட்டல் கரெக்டாக எடிட்டிங் யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கும். அப்போது அந்த ஃபாண்ட்டு சரி சாம்பிள் டேப் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கரெக்ஷன் பண்ணி எகைன் மறுபடியும் அதை அதை வந்து குரூப்பில் வந்து நான் செட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதோட ஃபைல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒவ்வொரு டீமுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் எந்த ப்ரொஃபஷனுக்கு வேலைக்கு போனாலும் மீடியாவினுடைய பயன்பாடை சரியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்க்குற வேலையில் இன்னும் அதிகமாக சிறக்கவும் ஜொலிக்கவும் எனக்கு அதுவும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சா மாறிப்போம். வாழ்க்கை ஏற்றது மாறிட்டே இருக்கு. நீங்கள் அதுக்கு வந்து எக்யூப் பண்ணி உங்களை டெவலப் பண்ணி நாலேஜ் டெவலப் பண்ணி நல்ல லெவலில் வரும். மறுபடியும் வாழ்த்துக்கள் தான். மறுபடியும் வாழ்த்துக்கள். இன்னும் ஆல்ரெடி நிறைய முன்னாடி நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம். சாஃப்ட்வேர்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேரை கரெக்டாக அப்ளை பண்ண இது பண்ணிக்கோங்க. ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த கான்டென்ட்டை எப்படி குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணுறது உங்களுக்கு நீங்களே ஈஸியாக இருக்குது. யூஸ் மீ குவாலிட்டி செக்.
ஸோ உங்களோட கான்டென்ட்டை நீங்களே குவாலிட்டி செக் பண்ணுங்கள். இல்லை 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 அப்படின்னு சட்டத்தையாக அங்கீகரிக்காதீங்க. ஒவ்வொருத்தங்களோட உழைப்பும் இந்த 1.5 நாளில் இந்த 15 மணி நேரத்தில் உண்மைக்குமே சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ சின்சியராக பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாரும் அடுத்தடுத்த பிஜி பண்ணுறவங்க அடுத்து ஸ்டடீஸ் கண்டிப்பாக பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு சார்ந்து போனீங்கனாலும் சரி, கரியரை டவுட் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். Thank our management for their encouragement to do this workshop. And next I want to thank our principal ma'am, Dr. Kaniyeli ma'am, who made effort to bring this resource person here to join the session. Next I want to thank our vice principal sir, Mr. Srinivasan sir, who supported us from the beginning of the session, from the first day. Thank you sir. And I want to thank our resource person, Director Pugal sir. He was actually dedicated his valuable time to propagating his experience and knowledge among the future generation. So I hope and I assure to Director sir that what you have covered will be taken forward in the future. And I want to thank our faculty members and club coordinators and my department mentors, HOD ma'am, to thank them for their cooperation and effort to make this session an achievable one. Thank you ma'am. And you are the pillars of this session. So I want to thank you all. You grabbed knowledge from this knowledgeable person. So all the best for your future to take care of this, to bring this, session to apply in your life. Thank you and all the best.